வணக்கம். ஒரு குதிரை மேல மகன் உட்காந்து போயிட்டுருக்கிறான். அவங்க அப்பா என்ன பண்றாரு, அந்த குதிரைய பிடிச்சு இழுத்துட்டு நடந்து போறாரு. இத பார்த்துட்டு அந்த ஊருக்குள்ள ஒருத்தர் சொன்னாராம், "அட வயசானவன நடக்க விட்டுட்டு சின்ன பையன் இவன் மேல உட்காந்து போயிட்டுருக்கான் பாரு. கொஞ்சம் கூட பொறுப்பில்ல" அப்படின்னு. இத கேட்டு அந்த பையன் இறங்கிட்டு அவங்க அப்பாவ குதிரை மேல உட்கார சொல்லிட்டாரு. இப்போ போயிட்டுருக்காங்க. பையன் நடந்து போயிட்டுருக்கிறான் குதிரைய பிடிச்சு இழுத்துட்டு. அப்போ அங்க ஒரு பெண்மணி பார்த்துட்டு சொல்றாங்க, "அட சின்ன பையன நடக்க வச்சுட்டு இப்படி இந்த ஆள் பெரிய ஆள் மேலே ஏறி உட்காந்து போயிட்டுருக்கான் பாரு. இவன் என்ன ஆள் இவன்?" அப்படின்னு சொன்னாங்களாம். அத கேட்டுட்டு இந்த பெரியவரு இறங்கிக்கிறாரு. அப்பா. இறங்கி இப்ப அப்பா, மகன் ம குதிரைய பிடிச்சு நடந்து போயிட்டுருக்காங்க. இத பார்த்துட்டு அங்க ஒருத்தர் சொன்னாராம், "அட குதிரைங்கிறதே ஏறி உட்காந்து போறதுக்கு தான். குதிரைய கையில வச்சுட்டு 2 பேரும் பைத்தியக்காரங்களாட்டம் நடந்து போயிட்டுருக்கானுங்க பாரு" அப்படின்னு. இத கேட்டு இவங்க 2 பேருமே ஏறி குதிரை மேல உட்காந்துட்டாங்க. இப்ப குதிரை போயிட்டுருக்குது. இத பார்த்துட்டு 2 பேரும் ஏறி உட்காந்து போறத பார்த்துட்டு அங்க ஒருத்தர் சொன்னாராம், "அட பாவிகளா! வாயில்லா ஜீவன். இப்படி 2 பேர் ஏறி உட்காந்து அமுத்துனா அது தாங்குமாடா? ஏன்டா இப்படி அநியாயம் பண்றீங்க?" அப்படின்னாராம். இத கேட்டு அவங்க 2 பேரும் இறங்கிக்கிறாங்க. இப்போ நடந்து போயிட்டுருக்கும்போது அவங்க அப்பா சொன்னாராம், "மகனே, நீ பாரு இந்த உலகத்தில நீ எது செஞ்சாலும் அதில ஒரு குறைய கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த உலகம் தயாரா இருக்கும். குறை காண்பதிலேயே குறியா இருப்பது தான் உலகம். அதனால உனக்கு மனசாட்சிக்கு எது சரின்னு படுதோ, அத செஞ்சுட்டு மனச நிம்மதியா வச்சுட்டு போயிட்டே இரு" அப்படின்னாராம். உண்மை அதானுங்க. குறை காண்பதில் குறியா இருக்கின்ற உலகத்தைப் பற்றி கவலைப்பட்டால் நம்மால் எந்த செயலையும் சிறப்பாக செய்ய இயலாது. அதனால் அதைப் பற்றி கவலைப்படாமல் மனசாட்சியின்படி நடப்போம். நல்லதே செய்வோம். மறுபடியும் கண்ணதாசன் தானுங்க. "உலகமாயிரம் சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி. மனிதன் எதையோ பேசட்டுமே உன் மனச பார்த்துக்கோ நல்லபடி. நல்லபடி மனச பார்த்துக்கோங்க. சாதனையாளரா இருப்பீங்க." நன்றி, வணக்கம்.